சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த ஆணி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைய போகுது? அதாவது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், சாதகமான அமைப்புகளை பெற நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மகர ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இறுக்க சுபாவம் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. அதே போல் எளிதில் எந்த ஒரு விஷயத்திலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் டக்குன்னு நீங்கள் வெளியே சொல்லவே மாட்டீங்க, மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எவ்வளவு விஷயத்தில் தடைகள் வந்தாலுமே உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மகர ராசியில் இருக்க நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இந்த பெரியவங்களெல்லாம் போற்றி மதிக்கிறதுல உங்களுக்கு யாருமே நிகரே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயல்பு இந்த 12 ராசிகள்லேயுமே மகர ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட பாதை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு நல்ல பாதையாக இருக்கும். இப்படி எல்லோருக்குமே எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் இந்த உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில் பல மேன்மை உண்டாகும். வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சனி பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உங்களை வந்தடையும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் சனி பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த ஆணி மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உண்டாகியிருக்கு, அதன் மூலம் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்குது. எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் தயவு செஞ்சு அலட்சியத்தை மட்டும் காட்டிடாதீங்க. உங்களோட மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு பகைக்காமல் உங்களோட பணிகளை செய்யுங்க. அதுவும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக நடந்துக்கணும். இந்த பணம் விஷயத்தில் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் சரி, நீங்கள் நிதானமாக செயல்படணும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. எந்த நேரத்துலையுமே எந்த இடத்துலையுமே இந்த முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. அதே போல் மற்றவங்க ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே போய் அனாவசியமாக பேசுகிறத முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுக்கவுமே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வராகி அம்மனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் வந்து சேரும். வரக்கூடிய பிரச்சனைகளை உடத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு பிறக்கும். வராகி அம்மன் வழிபாடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னத வழிபாடாகவே சொல்லப்படுது. இந்த அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்த அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும். இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். அதில் மகர ராசியில் ஃபஸ்ட்டு உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே முதலிடத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மிகவுமே ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ஆத்மகாரகனால் உங்களுக்கு நெருக்கடிகள் இதுவரைக்கும் நிறைய இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நேரத்தில் பண உதவி வந்து சேரும். உடல்நிலையில் இதுவரைக்கும் நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும். ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனைன்னு உடல்நிலையில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போகுது. உங்களுடைய வியாபாரம், உங்களோட தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி, பொறாமை, இது எல்லாமே ஒரு பிரச்சனை, இது எல்லாமே சீக்கிரம் முடிவிற்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இழுபறியாக இருந்த வழக்கு இந்த மாதம் சாதகமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். நினச்ச வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலை வரும்.
சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாக போகுது. பொருளாதார நிலையிலுமே நல்ல ஒரு உயர்வு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். உங்களோட தொழில் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட காணாமல் போக போகுது. சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மாமன் மைத்துனரோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக அமையும். பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் கூட மதிப்பு மரியாதை உண்டாகும். தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஏதாவது சண்டை வம்பு வழக்கு வர மாதிரி இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. பெரிய மனிதர்களின் அறிமுகம் உங்களோட தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கூட கொடுக்கும். எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாக போகுது. மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் அக்கறையாக செயல்படுவீங்க. பெண்களுக்கு சங்கடங்கள் நீங்கிடும். சிலருக்கு சொத்து பொன்பொருள் சேர்க்கை கூட ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 29ஆம் தேதி வர்றதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தா 17 மற்றும் 19. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய குருவின் பார்வை அங்கே உண்டாகிறதுனால பெரும்பாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போணுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு போல தான் சங்கடங்கள் எவ்வளவு வந்தாலுமே உங்களை விட்டு விலகிடும். உங்களோட நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் வீடு வாங்கும் வகையில் செலவுகள் வரலாம். தொழிலில் கூடுதல் அக்கறை ஏற்படலாம். சிலர் தொழிலை விரிவு செய்யும் வாய்ப்பு உண்டாகும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக நடக்கும். ஆத்ம காரகன் சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சங்கடத்திலையுமே ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகும். மேலும் வம்பு வழக்கு பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். எதிரி தொல்லை நீங்கிடும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறது உடல்நிலையில் சங்கடங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரியான விளைவு இருக்கும். சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். பெண்களுக்கு தொல்லைகள் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆனி மாதம் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். தைரிய வீரியக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி வரலாம். கவனமாக இருங்க. உடல்நிலையிலையுமே சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகலாம். கடன் தொல்லை அதிகரிக்கலாம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை, பாதிப்பு, வம்பு வழக்குகள் இது எல்லாமே காணாமல் போகும். அதே போல் சங்கடத்தோடு வாழ்ந்தவங்களுமே இப்போது தலை நிமிர்ந்து நடைபோட போகிறீங்க. சங்கடங்கள் நீங்கி நன்மை பல வகையிலுமே உண்டாகும். புதனின் சஞ்சாரம் ஜூன் 22 வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பணம் தக்க சமயத்தில் வந்து சேரும். சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதம் நினைச்ச விஷயத்தை எல்லாமே நடத்தி கொள்ள முடியும். குடும்பத்திலையுமே இது வரைக்கும் இருந்த நெருக்கடி காணாமல் போயிடும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை பணவரவு அதிகரித்து காணப்படும். செஞ்சுட்டு வர தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வெளியூர் பயணம் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஏற்பட்ட தடை விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 29, 30 மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு புதிய முயற்சிகளை செய்யுங்க, நன்மை உண்டாகும். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகள் விடவே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் சாதகமான பல வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மை உண்டாகும். மேலும்
மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறதை குறைச்சிக்கணும். எல்லா செயல்களையுமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.